இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவினுடைய இறுதி சடங்குல நடந்த ஒரு சில சம்பவங்கள பத்தின செய்திகள் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, அத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ, யாருமே வந்து வேணாம், நானே எல்லா விஷயங்களையும் செய்றேன் என்னுடைய அப்பாவுக்காக அப்படின்னு பாரதி ராஜாவுடைய மகள் ஜனனி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தந்தைய அவங்களே சுமந்திருக்காங்க. ஸோ, அவங்களுக்காக அவங்க வந்து அந்த பானைய சுமந்துட்டு போற காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தற்போது இணையதளத்தில ரொம்பவே வைரலா போயிட்டுருக்கு. ஸோ, அவங்களுடைய கடமைய வந்து சரியா செய்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே கூட அந்த நேரத்தில ஒரு சில விஷயங்கள் நடந்தது எல்லாமே பரபரப்ப வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு மீளா துயரம் தான் அந்த இடம் வந்து தாங்க முடியாத ஒரு கணத்தோட எல்லாரும் இருக்கக்கூடிய சமயத்தில, மகள் வந்து எல்லார்கிட்டயும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அதே நேரம் இவங்க பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, மருமகளையும் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, மருமகளும் அந்த இடத்துல வந்து கத்தி ஆக்ரோஷப்பட்டுருக்காங்க. பேர குழந்தைகள் எல்லாருமே கத்தி கதறி அழுதுருக்காங்க. "தாத்தா போயிட்டாங்க. இனிமேட்டுக்கு தாத்தா வரமாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி மகளுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து வலி தான். ஏன்னா, அண்ணாவும் என்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. எல்லாருமே என்னை விட்டுட்டு தனியா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு ஜனனியும் ஒரு பக்கம் அழுதுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே கூட மருமகளும் ஒரு பக்கம் வந்து ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ, இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது, ஏதாவது சொத்து பிரச்சனையா இருக்குமோ? அப்படின்ற ஒரு கேள்விகளானது வந்திருக்கு. ஏன்னா, சொத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது, கண்டிப்பா பாரதி ராஜாவுடைய மகன் இருந்திருந்தா, மனோஜுக்கு என்ன சேரணுமோ, அது அவங்களுடைய மருமகளுக்கு கண்டிப்பா வந்து போய் சேரணும். அதுதான் வந்து நீதியும் கூட. ஏன்னா, மருமகளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2மே வந்து பெண் பிள்ளைகள் அப்படிங்கும் பொழுது, அவங்களுக்கு சேர வேண்டியத அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுத்தாகணும். ஆனா, மகள் வந்து ஏன் அவ்வளோ ஆக்ரோஷப்பட்டுருக்காங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை கடைசி நேரங்கள்ல வந்து கூட இல்லாம இருந்ததுனால கோவப்பட்டுருக்காங்களா? என்ன காரணம் அப்படின்றது இன்னும் சரியா தெரியல. இவங்களும் பார்த்தீங்கன்னா, கூட இல்லாம சண்டை போட்டுக்கிட்டுலாம் ஒண்ணும் பிரிஞ்சுலாம் இருக்க கிடையாது. சூழ்நிலைகள் அவங்களுக்கு அந்த மாரி அமைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா, இவங்க சண்டை போட்டுட்டுலாம் பிரிஞ்சிருந்த மாரிலாம் யாரும் எதுவும் சொல்லிக்க கிடையாது. அவங்களுடைய சிச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கு. ஸோ, பாரதிராஜா சாரும் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவருடைய திரைத்துறைய விட்டு அவரும் வெளிய வர முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் அந்த அளவுக்கு நேசிச்சிருந்தாரு. அதனால கடைசி வரைக்கும் நான் என்னுடைய உழைப்பு என்னுடைய திரைத்துறைக்கு தான் இருக்கணும் அப்படின்றதுனால, அவர் சென்னைய விட்டு வந்து போகாமயே இருந்துட்டாரு. ஆனா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த ஊர்ல எப்போதும் போல அவங்க வசிச்ச வீட்லயே தான் இருந்திருக்காங்க. அதே மாரி மருமகள் பார்த்தீங்கன்னா, அவங்க கேரளா ஸ்டேட். அவங்க வேற ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ, மனோஜ் இல்ல அப்படிங்கும்பொழுது, இவங்க போய் அவங்க அம்மா வீட்ல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, குழந்தைங்க இருக்காங்க. எஜுகேஷனுக்காக வெளியில வேற எங்கேயும் இருந்திருக்கலாம். மகளும் பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ஹஸ்பண்டோட வீட்ல, அதாவது மலேசியாலயே வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ, இப்படி எல்லாருமே வந்து சூழ்நிலையின் காரணமா தான் வந்து எல்லாரும் பிரிஞ்சிருந்திருக்காங்க. யாரும் பாரதி ராஜா சார வந்து ஒதுக்கிலாம் வைக்க கிடையாது. என்னதான் ஒரு மனுஷன் வந்து ஓடி ஓடி சம்பாரிச்சு 10 தலைமுறைக்கு தேவையான சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிருந்தாலுமே கூட, அவருடைய கடைசி நொடிகள்ல எந்த உறவுகளும் இல்லையே அப்படின்ற ஒரு கோபம் தான் கங்கை அமரன் சாருக்கு இருந்தது. அதே மாரி இளையராஜா சாருக்கும் இருந்தது. மகளும் அதத்தான் வந்து கோவப்படுறாங்க. ஏன்னா எல்லாருமே சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அப்பாவுடைய கடைசி நொடிகள்ல கூட யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு கோவத்துல அவங்க வந்து ஏதோ சொத்து சார்ந்த விஷயங்கள பேசும்போது, மருமகளும் வந்து கோவப்பட்டு, ஆத்திரப்பட்டு கத்தியிருக்காங்க. ஸோ, யாருமே இங்க இருக்க வேண்டாம். வாங்க எல்லாம் போலாம் அப்படின்ற மாரி, மருமகள் வந்து அவங்களுடைய பிள்ளைங்கள எல்லாத்தையும் அழைச்சிட்டு போற மாரியும், ஸோ, அத வந்து அந்த இடத்துல தடுத்து நிறுத்தக்கூடிய சூழ்நிலையில ராதிகா மேம் இருந்திருக்காங்க. ஸோ, 2 பேத்தையுமே வந்து ஆறுதல் படுத்தியிருக்காங்க. மகளையும் வந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. அதே மாரி மருமகளையும் கோவப்படாம இருக்க சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா, கடைசி நொடிகள் அதாவது அந்த கணம் பார்த்தீங்கன்னா, இனிமேட்டுக்கு சார் வந்து வரப்போறது கிடையாது. ஆனா, அவருடைய அந்த கடைசி நொடிகள்ல எதுக்காக இவ்ளோ பிரச்சனைகள்? ஏன்னா, எல்லாரும் அவங்கவங்களுடைய கடமைகள வந்து செய்யுங்க. எல்லாத்துக்குமே வந்து உரிமை இருக்கு அப்படின்ற மாரி ராதிகா மேம் வந்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு இருக்க மாரியான காட்சிகள் தான் வந்து தற்போது வெளியாகிட்டு இருக்கு. ஸோ, பாரதி ராஜா சார் என்னதான் வந்து 10 தலைமுறைக்கு தேவையான சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிருந்தாலுமே கூட, அவர வந்து பார்த்துக்கிறதுக்கான ஆட்கள் வந்து கடைசியா இல்லாம போயிட்டாங்க. ஆனா, அவரு இறக்கறதுக்கு முன்னாடியுமே கூட யார் மேலயும் எந்த வருத்தமும் இல்ல. அவங்க மனைவி கிட்ட எல்லா விதமான பொறுப்புகளையும் ஒப்படைச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஸோ, என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டியத நீ அவங்களுக்கு குடுத்துறணும். எந்த வகையிலயும் அவங்கள வந்து கைவிட்றக்கூடாது. மருமகள, பேர குழந்தைகள எல்லாத்தையும் கைவிட்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நான் உன்ட்ட ஒப்படைக்கிறேன். நீ பார்த்து யாருக்கு எவ்வளோ செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு எல்லா வந்து சொத்தையும் வந்து மனைவி கிட்ட வந்து ஒப்படைச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா, இது இல்லாம ஒரு திரைத்துறைக்கு அப்படின்னு தனியாவே ஒண்ணு ஒதுக்கி வச்சுட்டு தான் போயிருந்தாரு. ஸோ, அது வந்து அவர் திரைத்துறை மேல வச்சிருந்த காதல், ஆசை,
விருப்பம் இது எல்லாத்தையுமே வந்து காட்டுற மாரி இருந்துச்சு. ஸோ அத பத்தி ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ அது இல்லாம இப்போ அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பரபரப்புலாம் நடந்தது. ஸோ தமிழக முதலமைச்சர் விஜய் சார் பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா சாருக்கு அரசு மரியாதை செய்யணும் அப்படின்னு வச்ச வேண்டுகோள் படி அவர் வந்து உத்தரவு கொடுத்திருந்தாரு. அதே மாரி நம்மளுடைய எல்லாருடைய சந்தோஷத்துக்காகவும் முதல் மரியாதை அப்படின்ற ஒரு படத்த கொடுத்தவரு, காலத்தால் அழியாத காவியங்கள கொடுத்தவருக்கு தமிழக அரசும் பார்த்திங்கன்னா மரியாதை வந்து செலுத்தியிருக்கு. ஸோ அவருடைய சொந்த வீட்ல அவருடைய நல்லடக்கம் வந்து ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த காலகட்டத்தில பார்த்திங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எல்லாருக்குமே வந்து கஷ்டம் வந்து அப்படி அந்த இடத்துல இருக்கத்தான் செய்யும். எல்லாருமே ஒரு கனத்த இதயத்தோடு இருக்காங்க. ஆனா உறவுகள் அப்படின்றது பார்க்கும் பொழுது, சொத்துக்காக வந்து எந்த விதமான பிரச்சனைகளையும் வந்து பண்ணிக்காம இருக்கணும். கடைசி நேரத்தில அவங்களுடைய கடமைகள வந்து சரியா செய்யணும். எல்லாருக்குமே வந்து கஷ்டம் தானே. என் மகளுக்கு பார்த்தீங்கன்னா, அப்பா போயிட்டாங்களேன்ற கஷ்டம், மனைவிக்கு கணவர் போயிட்டாங்களேன்ற கஷ்டம், மருமகளுக்கு மாமனார் இல்ல, பேர குழந்தைகளுக்கு தாத்தா இல்லாம போயிட்டாரே அப்படின்ற வருத்தம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. இருந்தாலுமே கூட அந்த சூழ்நிலையில இந்த சொத்து அப்படின்றத ஒண்ண வச்சு மட்டும் யாரும் எந்த பிரச்சனையும் வந்து பண்ணிக்க கூடாது. ஏன்னா, யாருக்கு என்ன வேணும் அப்படின்றத அவர் வந்து கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு. ஸோ, அவர் வந்து சம்பாதித்தத வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க குடும்பத்துக்காக மட்டும் தான் வந்து செஞ்சிருக்காரு. அவருடைய கடைசி நொடிகள்ல யாருமே இல்லாம போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆத்திரம், கோவம் தான் எல்லாத்துக்குமே இருக்குதே ஒழிஞ்சு, மத்தபடி வந்து அவங்களுடைய சொத்த யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாரி எந்த விதமான விஷயமும் இன்னும் வெளிய வரல. ஸோ மருமகளும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கோவப்படாம அவங்களுடைய கடமைகள சரியா செய்யணும். மனைவிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கத்தி கதறி அழுதுருக்காங்க. ஸோ பூ போட்டு போயிடுச்சே அப்படின்னு நான் கவலைப்படுறதா, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய வாழ்க்கை வந்து போயிடுச்சே அப்படின்னு நான் கவலைப்பட்டு அழுகுறதா அப்படின்னு தெரியாம, நிறைய விஷயங்கள வந்து எல்லாருமே கத்தி அழுதுருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு இனிமையான சம்பவங்கள் அவங்களோட இறந்தவங்களோட இருந்திருக்கும். ஸோ அத வந்து பகிர்ந்துக்கிட்டு தான் அந்த நேரத்தில வந்து அவங்க வந்து அழுகுறது, பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. திரைத்துறைக்காக மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவரை வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இவருடைய புகழ் என்னைக்கும் அழியவும் அழியாது. ஏன்னா காலத்தால் அழிக்க முடியாத காவியங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. யாருமே செய்யாத புரட்சியை செய்திருக்காரு பாரதிராஜா சார். ஸோ பாரதிராஜா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். புதிய முகங்களை அறிமுகம் செய்தவர். யாருக்கெல்லாம் வந்து உழைப்பு இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, திறமை இருக்கோ அவங்கள எல்லாத்தையுமே முன்னாடி கொண்டு வந்து காட்டினார். திரைக்கு பின்னாடி நின்று நடிச்சிட்டு இருந்த பல பேரை வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து அறிமுகப்படுத்தினார். இவருடைய அறிமுகத்தால் வளர்ந்தவங்க தான் இன்றைக்கி அதிக பேர். உதாரணத்துக்கு ராதிகா மேம்மா இருக்கட்டும், கார்த்திக் சாராக இருக்கட்டும், ரேவதி மேம்மா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது பாரதிராஜா சார் தான். ஸோ பாரதிராஜா சாரை வந்து அவங்களுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அவங்களுடைய வாழ்க்கைக்கே ஒளியேற்றி வைத்தவர் அவர் தான். இன்றைக்கி அவர் வந்து இறந்துருக்காரு அப்படின்னாலுமே கூட ராதிகா மேம் கடைசி வரைக்கும் கூட இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெரிய ஒரு விஷயம். ஏன் ராதிகா மேம் இவ்வளோ நாளாக கூடயே இருந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க, நடுவுலலாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, பேசிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரியான காட்சிகள்லாம் கூட நம்ம நிறைய பார்த்துருந்தோம். ஏன்னா ராதிகா மேம் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சாருக்கு ஒரு இன்னொரு மகள் மாரி தான். ஒரு வளர்ப்பு மகள் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் வந்து அவரும் பார்த்துக்கிட்டாரு. இவங்களும் அப்பா மாரி தான், அப்பா ஸ்தானத்தில் வச்சு தான் அவங்கள வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ராதிகா மேமுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வந்து மாற்றி வடிவமைச்சு கொடுத்தவரே பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சார் தான். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.